ஹலோ buddies, இப்போ நம்ம டெட் ஹியூக்ஸோட க்ரோ பிளாக்கர் தென் எவர் அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். 1970ல் டெட் ஹியூக்ஸ் பப்ளிஷ் பண்ண க்ரோ அப்படிங்கிற போயம் கலெக்ஷனில் க்ரோவை சென்ட்ரல் கேரக்டராக வச்சு நிறைய போயம்ஸ் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த போயம். இந்த போயமில் க்ரோவை ஒரு ட்ரிக்ஸ்டராக காடுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஏஜெண்ட்டாக காமிச்சிருக்காரு. அதாவது பொயட் என்ன சொல்கிறாருன்னா, காட் ஹியூமன் மேலேயும் ஹியூமன்ஸ் காட் மேலேயும் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அதனால காட் ஹெவன்லேயும் ஆடம் ஈவோட வேர்ல்ட்லையும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஹெவனுக்கும் அர்த்துக்கும் நடுவில் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் ஒரு கேப் இருந்திருக்கு. ஆனால் க்ரோ ஏர்த்தையும் ஹெவனையும் சேர்க்க போராடிச்சு. ஆனால் க்ரோ என்ன பண்ணுச்சுன்னா, ஹெவனுக்கும் அர்த்துக்கும் இருக்கிற கேப்பை குறைக்காமல் பெருசாகிக்கிட்டே போச்சு. ஏன்னா க்ரோவால் மட்டும்தான் ஹெவனுக்கும் போக முடியும், அர்த்துக்கும் போக முடியும். அதனால காடை பற்றி ஹியூமன்ஸ் கிட்ட ஒன்று சொல்கிறது, ஹியூமன்ஸை பற்றி காட் கிட்ட ஒன்று சொல்கிறது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் சேர விடாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். இந்த கெயாஸை, அதாவது காடுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடுவில் க்ரோ ஏற்படுத்தின கெயாஸை க்ரோ அதோடைய க்ரியேஷனாக கிளைம் பண்ணுது. அதாவது இந்த பிரச்சனையை, கெயாஸை நான் தான் பண்ணினேன், இது என்னோட க்ரியேஷன் அப்படின்னு பிளாக் ஃப்ளாகை தூக்கிக்கிட்டு பறந்துச்சான். பிளாக் ஃப்ளாக் அப்படிங்கிறது என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, கிரியேட்டருக்கும் கிரியேட்டடுக்கும் நடுவில் இருக்கிற கெயாஸ் அண்ட் டிஸார்டரை தான் மீன் பண்ணுது. இந்த பிளாக் ஃப்ளாகை க்ரோ அதோட க்ரியேஷன் அப்படின்னு எப்படி ஒரு இடத்த போரில் ஜெயிச்சா கொடி வைப்பாங்களோ, அப்படி இந்த பிரச்சனையை உருவாக்குனது நான் தான் அப்படிங்கிற உரிமையோட, இது எனக்கு சொந்தமான க்ரியேஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக பிளாக் ஃப்ளாகை எடுத்துக்கிட்டு பறக்குது. இந்த போயமில் க்ரோவை ஒரு ட்ரிக்ஸ்டராக காமிச்சிருக்காங்க. அதாவது நல்லவன் மாதிரி பேசி கெட்டது செய்கிற கேரக்டர். அது யாரையும் அட்டாக் பண்ணலை, ஆனால் ஒரு மாதிரி அமைதியை கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் மூட்டி விட்டு பெருசாக்கிடுச்சு. காட்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடுவில் கேப்பை உருவாக்கி இது ஒரு கிரியேட்டராக சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. இப்படி சும்மா ஜாலிக்காக விளையாண்டுச்சே தவிர ஈவிலாக இல்லை. இந்த போயமை பொறுத்தவரை க்ரோ ஒரு ட்ரிக்ஸ்டர் தான், ஈவில் கிடையாது. டைட்டிலில் க்ரோ அப்படிங்கிறது அந்த பறவையோட டார்க் நேச்சரை மீன் பண்ணுது. அதே போல் அதுதான் மெயின் கேரக்டரும் கூட. பிளாக்கர் அப்படிங்கிறது அதோட கேரக்டரிஸ்டிக்கை மீன் பண்ணுது. கெயாஸை உண்டு பண்ணுற அந்த கேரக்டரை தான் அது மீன் பண்ணுது. தேன் எவர் அப்படின்னு டைட்டிலில் இருக்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, நார்மலாகவே க்ரோ கொளுத்தி போடும், ஆனால் இந்த தடவை எப்பயும் இல்லாத அளவுக்கு கொளுத்தி போட்டுருச்சு அப்படிங்கிறத தான் மீன் பண்ணுறாங்க. க்ரோ அண்ட் அதோட பிளாக்னஸ் மூலியமாக தீம் ஆஃப் கெயாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை பொயட் டிஸ்கிரைப் பண்ணுறாரு.